ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்னைக்கு டே 9 உடைய வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு 2 வீக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகும்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 kgs மேக்ஸிமம் 2 kgs வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இதை ப்ராப்பராக பண்ணி இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணவங்க வந்து என்னோடய ஒர்க் அவுட்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கு இந்த டேட்டில்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் பஞ்ச் தான். இது வந்து பிகினராக இருக்கவங்க எம்டி ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்படி பஞ்ச் மாதிரி ஜஸ்ட்டு 1 இருக்கணும் இப்படி. ஸோ இது வந்து பிகினருக்கு. இதுவே வந்து நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் பண்ணணும்னா 1 kg வந்து தம்பிள்ஸ் ஆர் 1 liter வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சை வந்து ஹெவியாக பண்ணுங்கள். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள். 3 4 என்னோட லெக்ஸையும் என்னோட ஹேண்டையும் நல்லா பாருங்க. நல்லா ஃபோர்ஸா பஞ்ச் பண்ணணும். லெக்கும் வந்து உங்களுக்கு வந்து டோ பாயிண்ட்ல இருக்கணும். Eleven, 12, 14, 15. ஸோ இது 15 ஒர்க் அவுட்ஸ் முடிச்சுட்டு நல்லா ஹேண்ட்ஸ் இப்படி ஷேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஜாக் தான். ஸோ பிளாங்க் ஜாக் வந்து இனிஷியலாக வந்து பிகினராக இருக்கவங்க இந்த மாதிரி ஹை பிளாங்கில் இருந்துட்டு இப்படி காலை வந்து இப்படி வச்சு எடுங்க. இதே வந்து கொஞ்சம் ஆட்டும் இப்படி பிகினராக இருக்கவங்க லெக் வந்து இந்த பக்கம் ஒரு வாட்டி இந்த பக்கம் ஒரு வாட்டி 1 2 3 4 5 அப்படி பண்ணுங்க. தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா சுமோ ஸ்குவாடு. ஸோ சுமோ ஸ்குவாடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ தம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ தம்பிள்ஸ் வாட்டர் பாட்டில் ஆர் எம்டி ஹேண்டில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து இப்படி இருந்துட்டு கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ வந்து ஸ்குவாட் பண்ணும்போது முன்னாடி வரக்கூடாது, ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் இருக்கணும். உங்களோட பேக் வந்து 13 14 15. ஸோ 15 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் ஹெட் சைட் பெண்ட் தான். ஸோ இதுக்கு வந்து மேலே ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க, அப் பண்ணிக்கோங்க. இந்த சைட் மசில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிறவங்க வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வரணும். 1 2 3 4. நடுவில் வந்து ஸ்டே பண்ணக்கூடாது, அப்படியே வரணும். 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 முடிச்சாச்சு.
ஸோ இன் பிட்வீனில் தண்ணி வேணால் தண்ணி ஒரு சிப் குடிச்சிட்டிங்கன்னா வியூஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பர்பீஸ் தான். ஸோ பர்பீஸ் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். பிகினர் வந்து பார்த்திங்கன்னா டோ எப்படி டச் பண்ணிட்டு நம்ம அப்படியே டோ பாயிண்டில் நிற்போம். டோஸை டச் பண்ணிட்டு டோ பாயிண்டில் நிற்போம். டோட்டை டச் பண்ணிட்டு டோ பாயிண்டில் நிற்போம். டோஸை டச் பண்ணிட்டு டோ பாயிண்டில் நிற்போம். இது வந்து பிகினருக்கு. இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவலில் எப்படி பண்ணணும்னு பார்த்தோன்னா, அட்வான்ஸ் லெவலில் வந்து இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பிளான் பொசிஷன் மாதிரி நின்றுட்டு காலை வந்து பின்னாடி புஷ் பண்ணிட்டு முன்னாடி வச்சுட்டு குதிக்கணும். காலை வந்து பின்னாடி வச்சுட்டு முன்னாடி வச்சுட்டு குதிக்கணும். லெக்ஸை வந்து பின்னாடி முன்னாடி ஜம்ப், legs back, front, jump, legs back, front, jump. ஸோ இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணிங்கன்னா வந்து ஃபுல் பார் பேஸு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபுல் பார் பேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட்டு வாங்க ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ்க்கு போகலாம். ஸோ அப்பர் கிரன்ச்சஸ்க்கு வந்து உங்களுடைய ஷோல்டர் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு நெக்கு அப் பண்ணிங்கன்னா நெக்கு ஃபுல்லாக பெயின் ஆகிடும். ஸோ ஷோல்டர் வந்து அப் பண்ணுங்கள். இந்த ஸ்டொமக் வந்து நல்லா வந்து இப்படி ஸ்குவீஸ் ஆகுறது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி அந்த மசில்ஸ் வந்து நல்லா டைட் ஆகும். அது டைட் ஆகுது ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஃபர்ஸ்ட் கிரன்ச்சஸ் வந்து நம்ம 15 டைம்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வந்து உங்களுக்கு வந்து இந்த வயிறு வந்து குழந்தை பிறந்து இப்படி நமக்கு பிரிஞ்சிருக்கும். நம்மளோட 6 பேக் இந்த இடம் வந்து இப்படி செப்பரேட் ஆகிருக்கும். இது வந்து டயசெசிக் ரெக்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண எனக்கு நல்லா இப்படி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 4 ஃபிங்கர் கேப் இருந்துச்சு. இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் கண்டினியூஸாக பண்ண பார்த்திங்கன்னா எனக்கு 2 ஃபிங்கர் கேப் வந்து இப்போ இருக்குது. ஆனால் ஓரளவு க்ளோஸ் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ வந்து கண்டினியூஸாக ரெகுலராக இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஒர்க் அவுட் நீ ரைஸ். ஸோ செகண்ட் ஒர்க் அவுட் வந்து நீ ரைஸ். அதுக்கு வந்து உங்களோட ஹேண்டை வந்து உங்களுடைய பட்டுக்கு அடியில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு லெக்கை வந்து 1 2 3 கீழே இருக்கக்கூடாது காலை. 6 7 8 ஈவனாக வரணும் உடம்புக்கு. 9 ஈக்குவலாக வரணும் நம்ம லெக்கு. 10 11 12 13 14 15. ஸோ 15 வச்சுக்கிட்டு தம்பிள்ஸ் வந்து இப்படி கொஞ்சம் பேக்கில் போயிடணும். நம்ம கொஞ்சம் பேக்கில் போயிட்டு நம்ம தம்பிள்ஸ் வந்து காலில் இப்படி விட்டு எடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி 15 கவுண்ட்ஸ் பண்ணுவோம். சைடில் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து கொஞ்சம் இப்படி பாடி வந்து பின்னாடி வந்து லைட்டாக டில்ட்டடாக இருக்கணும். அப்படியே வந்து தம்பிள்ஸ் இல்லாதவங்க 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் வந்து நமக்கு ஒரே வெயிட் வச்சு நம்ம பழகிட்டே இருந்தோன்னா அந்த வெயிட் வந்து நமக்கு யூஸ் டு ஆகிடும். அது யூஸ் டு ஆனோடனே நெக்ஸ்ட் வெயிட்க்கு வந்து நம்ம ஜம்ப் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்கள் பாடி வந்து அதுக்கு வந்து அடாப்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாடி வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ இது வந்து இந்த ஒர்க் அவுட் முடிச்சிங்க. இப்படி படுத்துக்கோங்க. ஸோ படுத்துக்கிட்டு ஹேண்ட்ஸ் வந்து நம்மளோட ஷோல்டர் லென்த்துக்கு வச்சுக்கணும் 2 ஹேண்ட்ஸையும். ஸோ வந்து அப் 1 2 3 4 5 6
7, 8, 9, shoulder length இருக்கணும். 10, 11, 12, 13, 14, 15. ஸோ இந்த ஆர்ம் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டர் லென்த்துக்கு வச்சுட்டு படுத்துட்டு பண்ணோம். 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி இந்த இடம்லாம் வந்து நமக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும். இது வந்து இந்த மசில்ஸில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ். ஸோ அதை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் தான். ஸோ டேபிள் டாப் வந்து இனிஷியலாக வராதவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணி பண்ணுங்கள். டேபிள் டாப் வந்து இப்படி படுத்துக்கிட்டு டேபிள் மாதிரி நம்ம நிற்கணும். டேபிள் மாதிரி இப்படி கழுத்தை வந்து சாய்ச்சிக்கிட்டு நிற்கணும். ஸோ இது வந்து 30 செகண்ட்ஸ் நம்ம நிற்போம். 1, 2, 3, 4, 5. வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க மசில்ஸ்லாம். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஸோ 30. ஸோ 30 அது முடிச்சு. ஸோ புதுசாக இந்த சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து டே 1லேருந்து நம்மளுடைய ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுங்கள். ஸோ எல்லா எக்ஸசைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 3 செட்ஸ் பண்ணணும். 15, 15, 15 சொல்லிட்டு ஈச் 15, 15, 15 சொல்லிட்டு 3 times 3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து மெட்டபாலிக் ட்ரிங்க், அப்புறம் வார்ம் அப், ஒர்க் அவுட், ஸ்ட்ரெச்சஸ். ஸோ இது வந்து டெய்லியும் நம்ம கண்டினியூஸாக நம்ம பண்ணுறது வித் ப்ராப்பர் டயட். நம்ம வந்து மந்த்லி 5 kg ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட். கண்டிப்பாக இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னை நம்பி என் கூட வாங்க, இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ். பாய்.